அஜித் இப்போ விவேகம் படத்துல பயங்கர பிஸியா இருக்காருங்க. தமிழக முதல்வர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க மேல இருந்த பிரியத்தின் காரணமா அஜித் பல்கேரியால ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே சென்னைக்கு வந்தாரு. இருந்தாலும் அவரால் இறுதி அஞ்சலியில கலந்துக்க முடியல. மறைஞ்ச தமிழக முதல்வர் ஜெயலலிதாவோட உடல் நல்லடக்கம் செஞ்ச பிறகு அவங்களோட சமாதிக்கு நடிகர் அஜித் குடும்பத்தோட வந்து அஞ்சலி செலுத்தினாரு. ஜெயலலிதாக்கு ரொம்பவே பிடித்தமான நடிகர் அப்படின்னா அது அஜித் தாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட அடுத்த வாரிசா கூட அஜித்தை சம்பந்தப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா நியூஸ் பரவுச்சு. ஏன் அடுத்த முதல்வரா கூட வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளரா பொறுப்பேற்க சசிகலா மும்முரம் காட்டின போது கூட சசிகலாவை அஜித் சந்திச்சாரு அப்படின்னு சில நியூஸ் வந்துச்சு. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நிகழவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சசிகலா முதல்வராகிறதுக்கு அதிமுகல பல மூத்த நிர்வாகிகளும் அமைச்சரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனா முதல்வரா இருக்கிற பன்னீர்செல்வம் போர்க்கொடி காட்டிட்டு வராருங்க. இந்த சூழல்ல அஜித்தோட ஆதரவு சசிகலாவுக்கா இல்ல ஓபிஎஸ்கா அப்படின்னு கேட்டா அஜித்துக்கு எப்பவுமே விசுவாசிகளை தான் பிடிக்குமா. அதனால அஜித் வாய் திறக்கலனாலும் ஓபிஎஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு அஜித்துக்கு சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கறத கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.